கர்மாங்கிறது நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை ரெண்டையுமே சார்ந்தது தான். இன்றைக்கி கர்மாவினால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கர்மாவை யார் உருவாக்குறான்னா நீங்கள் தான் உருவாக்குறீங்க, கடவுள் கிடையாது. யாரையுமே கடவுள் தவறு செய்ய வைப்பதில்லை. தவறு செய்கிறோம்னா அந்த தவறுக்குண்டான பலாபலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. வேலை செஞ்சு உழைச்சி அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்காக காத்திருந்து அந்த ஊதியத்தை வாங்கி வருகிறீர்களோ, அதே போல் நீங்கள் ஒரு தவறு செய்யும் போதும் இந்த இயற்கைக்கும் ஒரு மனிதத்திற்கும் எதிரான புறம்பான செயல்கள் செய்யும் போதும் அதற்கண்டான ஊதியத்தை நீங்கள் வாங்கி கொள்ள தான் வேண்டும், அதை அனுபவிக்க தான் வேணும். இறைவனிடம் நன்மையை எதிர்பார்க்கும் நீங்கள் தீமையை செய்யும் போதும் அதற்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் வாங்கி கொள்ளதான் வேண்டும். தீமைகள் நீங்கள் செய்கிறீர்கள், அந்த நன்மை தீமையால் வரக்கூடிய கர்மாவையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீர்கள். கர்மா இருக்கு இல்லைங்கிறத விட இங்கு எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும்.